நான் ஸ்க்ரோல் பண்ண பண்ண என்னோட கான்ஃபிடன்ஸ் என்னை விட்டு ரொம்ப தூரம் போய்க்கிட்டே இருக்கு. ஏன்னா, ஜென்ஸி வந்து அவங்க கன்சியூம் பண்ணுறது நெறையவே இருக்குது. அதே சமயத்தில அவங்களுக்கான எக்ஸ்போஷரும் ரொம்ப ரொம்ப அதிகம். யோசிச்சு பாருங்களேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ, 15 வருஷத்துக்கு முன்னாடியோ, உங்களோட கம்பேரிசன்ங்கிறது மேபி உங்களோட தெருவுல இருக்கவங்களா இருக்கலாம். இல்ல உங்களோட கசின்ஸா இருக்கலாம். இவ்வளோ தான் உங்களோட கம்பேரிசனா இருந்துச்சு. பட் ஆனா இன்னைக்கு ஒரு ஃபோன ஓப்பன் பண்ணா, உங்கள கம்பேர் பண்ணுறதுக்கு வேர்ல்டே சேர்த்து நிக்குது. இதெல்லாம் ஏன் தப்பான்னு கேட்டீங்க, இல்ல நான் தான் ரொம்ப வீக்கரா இருக்கேனான்னு கேட்டா, கண்டிப்பா அப்படி கிடையாது. சேம் ஏஜ் குரூப்ல இருக்கவங்க பெட்டரா இன்னும் சம்பாரிக்கிறாங்க, என்னோட பெட்டர் லைஃப் ஸ்டைல்ல இருக்காங்க. இந்த மாரி உங்களுக்கு ரீல்ஸ ஸ்க்ரோல் பண்ண நெறைய வந்துகிட்டே இருக்கு. இதுல நான் எங்க இருக்கேன்னு பார்க்குறப்போ ரொம்ப தள்ளி இருக்கணும் அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபீல் வருது. எப்படி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸ்போஷர் ஓவர்லோட். ஒரு ஜெனரேஷன் எக்ஸ்போஷரே இல்லாம இருந்தாங்க. பட் ஆனா இந்த ஜெனரேஷன் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, அவங்க ரொம்பவும் நான் எங்கேயோ தள்ளி இருக்கேன். எனக்கு இதெல்லாம் நடக்கல அப்படிங்கிற ஒரு டிப்ரஷனுக்குள்ள போறாங்க. இப்ப நமக்கு தெரியுது ரிசல்ட் மட்டும் தான். அதுக்கு முன்னாடி இருக்க எஃபர்ட்ஸோ, அதுக்கான அவங்க எடுத்துக்க டைம் நமக்கு தெரியறதே இல்ல. ஏன் அப்படின்னா, ஒரு 1 இயர் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன கூட திடீர்னு ஒரு 1 மினிட் ரீல்ல நம்ம பார்த்துர்றோம். அப்படிங்கிறப்ப இதனால பண்ண முடியும்னு ஒரு கம்பேரிசன் வரதோ, இல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரதோ தப்பு கிடையாது. அதே சமயத்தில அந்த கான்டெக்ஸ்ட்டே இல்லாம கம்பேர் பண்றது தான் ப்ராப்ளமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க எப்பொழுதுமே ஒரு விஷயத்த ஒரு கான்டெக்ஸ்ட்டோட புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அவனுக்கான லைஃப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்ன? எனக்கான லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்ன? எனக்கான ரேஸ் நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்? அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் இது மாறும். நான் அதுக்காக ரொம்ப டவுனாவும் ஃபீல் பண்ண தேவையில்ல. ரொம்ப அப்பாவும் ஃபீல் பண்ண தேவையில்ல. நான் இங்க இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த நாளுக்கு இன்னும் பெட்டரா ஆகுறானா? அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டே தவிர, டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எவ்ரிஒன். ரன் ஆன் யுவர் ஓன் பேஸ். எவ்ரிதிங் வில் ஃபால் இன் பிளேஸ். விஷிங் யூ பெஸ்ட்.